இருக்காரா? பாக்கியராஜ் இருக்காரா? அது போன வகுப்புல வந்து நம்ம வந்து இந்த பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ், பிரைமரி எவிடன்ஸ் உடைய ஆப்ஷன்ஸ்ல செகண்டரி எவிடன்ஸ் எப்படி விடுறது, அது என்னென்ன சூழ்நிலைகள்ல செகண்டரி எவிடன்ஸ் அட்மிசிபிள் அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். அப்போ வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிஸ்கஸ் அபவுட் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இப்போ நார்மலா நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் எழுதின காலத்துல இந்த எலக்ட்ரானிக் மோட் அப்படிங்கிறது கிடையாது. அன்னைக்கு வந்து எனிதிங் which can be perceived from senses, அதுதான் வந்து ஃபேக்ட் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து இந்த இரா வந்து இன்ஃபர்மேஷன் இரா அப்படின்னு மாறி போச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் இரா மாறின பிறகு நவ் எனிதிங் பிகம்ஸ் அ டேட்டா. ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து டேட்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அதனால நம்ம இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டானா என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த டேட்டாங்கிறத வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் டேட்டா. வாட் இஸ் டேட்டா அப்படின்னா, செக்ஷன் 2O ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லுது. டேட்டா மீன்ஸ் a representation of information, knowledge, facts, concepts or instructions which are being prepared or have been prepared in a formalized manner and is intended to be processed, is being processed or has been processed in a computer system or computer network and may be in any form including computer printouts, magnetic or optical storage media, punched cards, punched tapes are stored internally in the memory of the computer அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க செக்ஷன் 2O ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல. இந்த டேட்டா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்னா என்ன? we are proving this data. டேட்டானா என்னன்னு சொல்றாங்க? it is a information, knowledge, facts, concepts or instructions. இதுதான் டேட்டா. அது மட்டும் இருந்துட்டா போதாது. it must be prepared, have been prepared, intended to be processed, is being processed or has been processed. So சிம்பிளா சொல்லணும்னா, information or fact is processed in a computer அப்படின்னா it is called data. இப்போ வந்து இத தெளிவா சொல்லணும்னா, அப்ப சிம்பிளா சொல்லுவோமே, 1 + 1 = 2 அப்படிங்கிறது we are speaking through memory. நம்ம சின்ன வயசுல வாய்ப்பாடு படிச்சிருக்கோம். அந்த வாய்ப்பாடு அடிப்படையில 1ம் 1யும் கூட்டினோம்னா 2 வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத வந்து யாராவது உங்ககிட்ட எடுத்து காமிக்க, எப்படி அது வரும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இட் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள். நீங்க யாரெல்லாம் வாய்ப்பாடு படிச்சிருக்காங்களோ அவங்களாலலாம் இந்த 1 1 1 2 அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு மனக்கணக்கு இல்லையா? மனசுக்குள்ள போடக்கூடிய ஒரு கணக்கு. இந்த மனக்கணக்கை சிம்பிளா இருந்தா நம்மளே போடலாம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கணக்கா இருந்தா நம்மளால போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு போடுவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ்க்கு பேர் தான் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருங்கிறது என்ன பண்ணும்னா, இப்ப இந்த 1 + 1 = 2 அப்படின்னு சொல்ற பாருங்க, இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸை நம்ம ஏற்கனவே அந்த கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருப்போம். அப்படி போடும் பொழுது இப்ப இந்த ட்ரிகோனமெட்ரின்னு ஒண்ணு உண்டு. அந்த ட்ரிகோனமெட்ரி படிச்சு உங்களுக்கு தெரியும். sin² θ + cos² θ = 1 அப்படிம்பாங்க. இப்ப இந்த sin² θவையும் cos² θவையும் கூட்டினா 1 அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி ரைஸ் பண்ணோம்னா, கம்ப்யூட்டர் தன்னுடைய ஸ்டோர்டு நாலேஜ்ல இருந்து இட் வில் சே sin² θ + cos² θ = 1ன்னு நம்ம எப்படி நம்ம மெமரியில இருந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்றோமோ, அது மாதிரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், தன்னுடைய நினைவகம், அதாவது அதனுடைய மெமரியில இருந்து நமக்கு எடுத்து சொல்லும். இதுக்கு பேரு தான் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் அது வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்புட் இருக்கலாம். இப்ப நீங்க இன்புட் நம்ம அது இன்புட்டையும் புரிஞ்சுக்கணும். இன்புட்னா என்னன்னா 1 கூட்டல் 1 அப்படின்னு சொல்ற பாருங்க, இதுதான் இன்புட். இந்த 3 இப்ப நம்ம கால்குலேட்டர் போடும்போது என்ன பண்ணுவோம், முதல்ல 1 ப்ளஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிளஸ் பிரஸ் பண்ணுவோம்,
அதுக்கப்புறம் 1 பிரஸ் பண்ணி ஈக்குவலன்ட் அப்படின்னு பிரஸ் பண்ணோம்னா இந்த கம்ப்யூட்டர் வில் அண்டர்ஸ்டாண்ட் இந்த லாங்குவேஜை. நீங்க நம்ம பேசுறதோ அல்லது எழுதுறதோ அதுக்கு புரியாது. அதுக்கு புரிஞ்சதெல்லாம் பைனரி 0 1 மட்டும் தான் புரியும். ஸோ இதை ஒரு கோடிஃபை பண்ணிடுவாங்க. இதை வந்து இந்த பட்டன் பிரஸ் பண்ணா இட் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட் லைக் திஸ்னு ஒரு கோடு எழுதிடுவாங்க. அந்த கோடு பிரகாரம் அது புரிஞ்சுக்கும். இப்ப நம்ம 1 கூட்டல் 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு வருது பாருங்க. சாதாரண கால்குலேட்டர் வருது பாத்தீங்களா? அதனுடைய ப்ராசஸ் கம்ப்யூட்டருக்குள்ளார அந்த ப்ராசஸருக்குள்ளார எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1ன்னு நம்ம இன்புட் பண்றது அதுக்குள்ளார 0 ஆர் 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். பிளஸ்ங்கிறதும் 0 ஆர் 1ன்னு ஸ்டோர் ஆகும். மறுபடியும் போடுற 1ம் 0, 1 இப்படி அந்த எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அது மாதிரி ஸ்டோர் ஆகி அல்டிமேட்டா ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ரிசல்ட் நம்ம எப்படி நம்ம மெமரியில இருந்து சொல்றோமோ அது போல கம்ப்யூட்டர் கம்ப்யூட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ரிசல்ட். ஸோ இந்த விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து இப்ப கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னா, இப்ப கம்ப்யூட்டர் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது. எது எதெல்லாம் கம்ப்யூட் பண்ணுதோ எல்லாமே கம்ப்யூட்டர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டருக்கான டெஃபினேஷன் வந்து அதே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல செக்ஷன் 2I இருக்கு. 2I ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, கம்ப்யூட்டர் மீன்ஸ் எனி எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் ஆர் அதர் ஹை ஸ்பீட் டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ் ஆர் சிஸ்டம் which performs logical, arithmetic and memory functions by manipulation of electronic, magnetic or optical impulses and includes all input, output, processing, storage, computer software which are connected or related to the computer in a computer system or computer network அப்படின்னு ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க கம்ப்யூட்டருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக்னு ஒரு வார்த்தை பாருங்க. முதல்ல மீன்ஸ் எனி எலக்ட்ரானிக். எலக்ட்ரானிக்னு நமக்கு புரியுது. எலக்ட்ரான்ங்கிறது வந்து இப்போ ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் எலக்ட்ரான். எலக்ட்ரானிக்ங்கிறது அது சம்பந்தப்பட்ட விஷயம், மின் அணுவியல்னு தமிழ்ல சொல்லுவோம். மேக்னெட்டிக்ங்கிறது வந்து இப்ப நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுலாம் ஒரு ஸ்ட்ரைப் வருது பாருங்க, அந்த ஸ்ட்ரைப் மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப். அதுலயும் டேட்டா கேன் பி ஸ்டோர்டு. அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்ல டேட்டா கேன் பி ஸ்டோர்டு. அந்த மாதிரியான விஷயங்கள். ஆப்டிக்கல் அப்படின்னா இப்ப நம்ம டிவிடி, ரீட் ஒன்லி இது இருக்கு இல்லையா, என்ன சொல்றது, ரோம் சிடி டிவிடின்னு சொல்ற பாருங்க. அந்த ரோமா இருந்தாலும் சரி அல்லது வந்து ரீடபிளா இருந்தாலும் சரி, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அல்லது ஆப்டிக்கல் சிஸ்டம் அதுலயும் we can store information or data. அதையும் நம்ம வந்து என்ன சொல்றோம், வந்து கம்ப்யூட்டர்னு சொல்றோம். இப்போ எலக்ட்ரானிக்கா இருக்கலாம், மேக்னெட்டிக்கா இருக்கலாம், ஆப்டிக்கலா இருக்கலாம், எனி மோடு அதை ஸ்டோர் பண்ணுவதற்கு எனி மோடா இருக்கலாம். அல்லது ஹை ஸ்பீட் டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ். ஒரு டேட்டா கொண்டு போய் அதுல போட்டோம்னா மனிதன் வந்து கால்குலேட் பண்ணி சொல்றதுக்கு சொல்றதை விட வேகமாக கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்னு சொல்றோம். அது என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணோம்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். லாஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டோம்னா அது பதில் சொல்லும். அதுதான் லாஜிக்கல். நீங்க வந்து அது மாதிரி எது வேணா லாஜிக் கொடுக்கலாம். இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா 100 இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டா லாஜிக்கா கணக்கு போட்டு சொல்லும். அதுதான் லாஜிக்கல். அரித்தமெட்டிக் தெரியும், நம்மளுடைய கணக்கு, சாதாரண கணக்கு. அந்த மெமரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்றது, ரெட்ரீவ் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள். இதை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் இருந்தது. அதுக்கப்புறம் நெட்வொர்க் வந்துருச்சு. நெட்வொர்க் வந்த பிறகு ஒரு கம்ப்யூட்டரையும் இன்னொரு கம்ப்யூட்டரையும் நம்ம இணைக்க முடியும். ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டர் டிவைஸோட இணைக்க முடியும். இப்போ கம்ப்யூட்டர்ங்கிறது நமக்கு வந்து மெமரி இருக்கணும். மெமரி இருந்தாதான் அது கம்ப்யூட்டர். மெமரி இல்லாத விஷயங்களை வந்து நம்ம கம்ப்யூட்டர் கணக்கில் வச்சுக்கிறது. ஸோ இப்போ ஒரு பிரிண்டர் இருக்குன்னு வச்சுங்க. பிரிண்டர் ஹேஸ் நோ மெமரி. அது வந்து டிவைஸ், கம்ப்யூட்டர் டிவைஸ். இந்த கம்ப்யூட்டரோட அதை கனெக்ட் பண்ணும்பொழுது இட் பிகம்ஸ் அ நெட்வொர்க்கிங் ஆயிடும். அதே போல ஒரு டிவைஸையும் நெட்வொர்க்கிங் பண்ணலாம், ரெண்டு கம்ப்யூட்டரையும் நெட்வொர்க்கிங் பண்ணலாம். ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பண்ணி இந்த கம்ப்யூட்டர்ல செய்ய வேண்டிய வேலை அந்த கம்ப்யூட்டர்லயும், அந்த கம்ப்யூட்டர் செய்ய வேண்டிய வேலை இந்த கம்ப்யூட்டர்லயும் செய்யலாம். ரெண்டையும் ஒன்னா ப்ராசஸ் பண்ணலாம். இந்த மாதிரி
பல விஷயங்கள் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஏன்னா கம்ப்யூட்டர் அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய ஒரு இது. இதுல நம்ம நம்ம லீகல் ஆஸ்பெக்ட்ல எவிடன்ஸ் பார்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, எலக்ட்ரானிக் காமர்ஸ், இ காமர்ஸ்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஹஸ் டெவலப்டு. எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஹவ் டெவலப்டு. இந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நிறைய வந்த பிறகு கான்ட்ராக்ட்லாம் நீங்க வந்து முன்ன மாதிரி இப்ப இதுல போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுல போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேப்பர்ல எடுத்து கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபாரின்ல வந்து ஒரு ஃபாரின் கம்பெனிக்கும் இந்தியன் கம்பெனிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா இ கான்ட்ராக்டே போட்டுக்கலாம். அங்கிருந்து அவங்க வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு அவங்க ஆத்தென்டிகேட் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய அவருடைய கவுண்டர் பார்ட்டு இங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு ஆத்தென்டிகேட் பண்ணலாம். இது மாதிரி இ கான்ட்ராக்ட்ஸ், இ டெண்டர்ஸ், மற்ற எலக்ட்ரானிக் காமர்ஸுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு இந்த குளோபலைஸ்டு எக்கனாமிக்கு தேவை அப்படிங்கிறதுனால அதற்கு ஒரு லீகல் ரெகக்னிஷன் கொடுப்பதற்காக இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்தது. ஸோ கான்ட்ராக்ட், ஒரு ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் இருக்கணும் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் அது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல அந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் இருந்துட்டா அதுக்கு பேரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். இப்ப நம்ம கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தோம். அந்த கடிதம் எப்படி இருக்கும், ஒரு பேப்பர்ல நம்ம எழுதி அனுப்புவோம் அல்லது டைப் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு பேரு ஒரு டாக்குமெண்ட் நம்ம சொல்றோம். அதே விஷயத்த இப்ப என்ன பண்றோம், இமெயில் மூலமா அனுப்புறோம், வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா அனுப்புறோம், நம்ம போன்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜா அனுப்புறோம். ஸோ இங்க பேப்பர் கிடையாது. பேப்பருக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்றோம். இந்த பேப்பருங்கிற சப்ஸ்டான்ஸுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டான்ஸை யூஸ் பண்றோம். ஸோ அந்த முறையில இந்த கம்யூனிகேஷன் நடக்குது. கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் அல்லது கான்ட்ராக்ட் பிட்வீன் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் நடக்குது. ஸோ இதுக்கு ஒரு லீகல் ரெகக்னிஷன் கொடுக்கணும். நீங்க எங்கெங்கெல்லாம் ரிட்டனா தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் ரிட்டர்ன் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் எலக்ட்ரானிக் ரெக்கார்டையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லீகல் ரெகக்னிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்த போது என்ன பண்ணாங்கன்னா அவங்க எவிடன்ஸ் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. எவிடன்ஸ் ஆக்டையும் சேர்த்து அமெண்ட் பண்றாங்க. அப்ப நம்ம டாக்குமெண்ட், இப்ப நம்ம டாக்குமெண்ட் எவிடன்ஸ் நம்ம போன இதுல பார்த்தோம் பாருங்க. போன இதுல பார்க்கும்போது அதையும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 21/2000 அதன் மூலமாக அமெண்ட் பண்றாங்க. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. முன்ன ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. இப்ப என்ன பண்ணாங்க, ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க. இப்ப நீங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கெங்கெல்லாம் டாக்குமெண்ட்ங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ்ங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க பை விர்ச்சு ஆஃப் an amendment பை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஸோ அதனால இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படிங்கிறத நீதிமன்றத்துல எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ் 65A and 65B. இந்த ரெண்டும் வந்து ஒரு கம்ப்ளீட் கோட் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணும், வேற எந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எவிடன்ஸ் வேற ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அதில் படிச்சாவே தெரிஞ்சிடும். நீங்க 65A பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் as to evidence relating to electronic record. The contents of electronic records may be proved in accordance with the provisions of section 65B. So 65A என்ன சொல்லுது, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 61 பார்த்தோம் பாருங்க. 61ல என்ன சொல்லுது, proof of contents of documents. ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க ப்ரூவ் பண்ணும், அதனுடைய கண்டென்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னா பிரைமரி எவிடன்ஸ் மூலமோ செகண்டரி எவிடன்ஸ் மூலமோ ப்ரூவ் பண்ணணும்னு 61ல சொன்னாங்க பாத்தீங்களா. அதே போல 65A என்ன சொல்லிடுறாங்க, தி கண்டென்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் மே பி ப்ரூவ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 65B. ஸோ எலக்ட்ரானிக் ரெக்கார்டோடைய கண்டென்ட்டை நீங்க ப்ரூவ் பண்றதாக இருந்தால் நீங்க இந்த செக்ஷன்ஸ் எதுக்குமே போகக்கூடாது. எதுக்கு 61ல இருந்து 65 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எதுக்கும் போகக்கூடாது. அதற்கு பதிலாக 65B ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த 65A சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த 65B எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்டார்ட் ஆகும் பொழுது நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டென்ட் இன் திஸ் ஆக்ட்னு ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரொவிஷன்ல நான் அப்ஸ்டாண்டிங் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இட் ஹாஸ் ஓவர் ரைடிங் எஃபெக்ட். மற்ற ப்ரொவிஷன்ஸை விட அது வந்து ஓவர் ரைடிங் எஃபெக்ட் இருக்குங்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருந்ததுன்னா
that special provision will normally override general provision. இல்லையா? ஸ்பெஷாலிபஸ் ஜெனராலிபஸ் நான் டெரோகன்ட்னு சொல்றோம் பாருங்க. அந்த பிரின்சிபல் பிரகாரம் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கும் பொழுது அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வில் ஓவர்ரைட் ஜெனரல் ப்ரொவிஷன். இப்ப ஜெனரல் ப்ரொவிஷன் என்ன? டாக்குமெண்டரி எவிடன்ஸ் எப்படி ப்ரூவ் இருக்கும்ன்றது, பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ், வாட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ், வாட் இஸ் செகண்டரி எவிடன்ஸ்ங்கிறதெல்லாம் ஜெனரல் ப்ரொசீஜர். இப்ப எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்னு வரும்பொழுது இந்த ப்ரொவிஷன் தான் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன். அப்ப ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஓவர்ரைட் அதர் ப்ரொவிஷன்ஸ், ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ். therefore இங்க notwithstanding எஃபெக்ட் என்னன்னா the 65B will override other provisions. அத வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுதான் இந்த 65B சொல்ற விஷயம். notwithstanding anything contained in this act, any information contained in an electronic record which is printed on a paper, stored, recorded or copied in optical or magnetic media produced by a computer, hereinafter referred to as the computer output, shall be deemed to be also a document if the conditions mentioned in these sections are satisfied in relation to the information and the computer in question, and shall be admissible in any proceedings without further proof or production of the original as evidence of any contents of original or of any fact stated therein of which direct evidence would be admissible. அப்படிட்டு இந்த 65B-ல ஒரு டீமிங் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. என்ன டீமிங் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க? இப்ப பாத்தீங்கன்னா எனி இன்ஃபர்மேஷன், நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க டேட்டானா என்னன்னு. ஸோ டேட்டாங்கிறது இன்ஃபர்மேஷன் நீங்க வச்சுக்கலாம். டேட்டா மீன்ஸ் இன்ஃபர்மேஷன். எனி இன்ஃபர்மேஷன் கண்டைன்ட் இன் அன் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை விச் இஸ் பிரிண்டட் ஆன பேப்பர். நீங்க பிரிண்ட் எடுத்து ஒரு பிரிண்டரை யூஸ் பண்ணி பேப்பர்ல பிரிண்ட் எடுக்கலாம், அல்லது ஸ்டோர்ட், ரெக்கார்டட் ஆர் காப்பீட் இன் ஆப்டிக்கல் ஆர் மேக்னெட்டிக் மீடியம். இப்போ ஸ்டோர்டு ஆர் காப்பீடு இது மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான். எதுலன்னா இப்போ ஒரு பென் டிரைவ் போட்டு எடுக்கிறோம், டிவிடியில ஸ்டோர் பண்றோம், அல்லது ஃபிளாப்பி டிஸ்க்ல ஸ்டோர் பண்றோம், ஹார்டு டிஸ்க்ல ஸ்டோர் பண்றோம், எது வேணா வச்சுக்கலாம். ஸோ எனிதிங், எனி electronic record which is printed on a paper, stored, recorded or copied in a optical or magnetic media. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்டிகல்னா இந்த டிவிடி, சிடி இதெல்லாம் வந்து நம்ம பழைய ஃபிளாப்பி. இப்போ ஃபிளாப்பி இஸ் நாட் தேர். அதர் மேக்னெட்டிக் மீடியா இப்போ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ப்ரொடியூஸ்டு பை எ கம்ப்யூட்டர். ஸோ இது எதன் மூலமா வந்திருக்கணும்? கம்ப்யூட்டர் மூலமாக வந்திருக்கணும். ஷல் பி டீம்டு டு பி also a document. இங்க என்ன சொல்றாங்க? ஒரு டீமிங் கிளாஸ் கொடுக்குறாங்க. இதுவையும் இந்த பிரிண்ட் அவுட்டையும் நீங்க ஒரு டாக்குமெண்டாக கருதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த டீமிங் ப்ரொவிஷன் வருது? அப்படியே சொல்லிட்டு போலாமே. எதுக்காக வருது அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்டுக்கான டெஃபினிஷன் பார்க்கணும். டாக்குமெண்ட்டுக்கான டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னொரு முறை இப்ப பார்த்தோம்னா எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். டாக்குமெண்ட் மீன்ஸ் எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் அப்பான் எனி சப்ஸ்டான்ஸ். ஸோ ஒரு டாக்குமெண்ட்னு இருக்கணும்னா அந்த டாக்குமெண்ட் ஒரு சப்ஸ்டான்ஸ்ல இருக்கணும். எது? பேப்பர்னு வச்சுங்க, பேப்பர் இஸ் எ சப்ஸ்டான்ஸ். அல்லது ஒரு பேடு இருக்குன்னா பேட் இஸ் எ சப்ஸ்டான்ஸ். இந்த மாதிரி ஒரு டான்ஜிபிள் திங், ஒரு டான்ஜிபிள் திங் மேல என்ன பண்ணிருக்கணும்? எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் அப்பான் எனி சப்ஸ்டான்ஸ். அதெல்லாம் எழுதிருக்கணும். ஒரு ஈவன் ஸ்டோன் கூட ஸ்டோன்ல எழுதிருக்கான்னு வச்சுங்க, லித்தோகிராஃபின்னு சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி லித்தோகிராஃப் பண்றது, ஃபிகர்ஸ், மார்க்ஸ் எது வேணா இருக்கலாம். பட் தேர் மஸ்ட் பி சப்ஸ்டான்ஸ். ஆனா இங்க இந்த மேட்டர் இருக்கு பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் நாட் ரெக்கார்டட் இன் அ சப்ஸ்டான்ஸ். அதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் அ சப்ஸ்டான்ஸ் பட் ரெக்கார்டட் இன் அ இன்டான்ஜிபிள் மேனர். இது வந்து என்ன? ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ரூபத்துல இருக்கு அதுக்குள்ளார. அது எப்படி கண்ணுக்கு தெரியும்? ஒன்லி இஃப் இட் இஸ் டிஸ்பிளேடு. இப்ப நம்ம கம்ப்யூட்டர்லயோ போன்லயோ எதுலயாவது ஒண்ணு நம்ம பாக்குறோம்னா we are seeing through the display. அந்த டிஸ்பிளேல மெமரி இருக்காது. மெமரிங்கிறது தனியா இருக்கும். இப்ப நம்ம போன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம்லாம் தெரியும், மெமரி கார்டு இருக்கும். அந்த மெமரி கார்டுல மெமரி இருக்கும், போனோட மெமரி இன்டர்னல் மெமரி இருக்கும், அதுல இருக்கும். பட் நம்ம இந்த டிஸ்பிளேங்கிறது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் மூலமாக இந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டான்ஜிபிள் திங்ஸை, அது இன்டான்ஜிபிள் திங்ஸை டான்ஜிபிளா மாத்தி நம்ம கண்ணு காமிக்கும், நம்மளால படிக்க முடியும், ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும்.
ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டோர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்காது. அது வந்து பைனரி ஃபார்மேட்ல இருக்கும், டிஜிட்டலா இருக்கும். ஏன் டிஜிட்டல்னு சொல்றோம்னா டிஜிட்னா 2 0 1 இப்படி ரெண்டு தான், அதனால டிஜிட்டல். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த சப்ஸ்டான்ஸ்ங்கிறது இங்க கிடையாது. எதுல கிடையாது? எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்லயோ டிஜிட்டல் ரெக்கார்ட்லயோ உங்களுக்கு சப்ஸ்டான்ஸ் கிடையாது. அதனால ஒரு டீமிங் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு டீமிங் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க? இட் இஸ் டீம்டு டு பி ஆல்சோ எ டாக்குமெண்ட். இந்த பிரிண்ட்ல வர்ற பிரிண்ட், சிடி, டிவிடி, பென் டிரைவ் இது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்டாக நாம் கருதலாம். ஏன் அதுல என்ன ஒண்ணும் தெரியாது. நீங்க இப்படி ஒரு சிடி வாங்கி பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அதை வச்சுக்கிட்டு அதை டாக்குமெண்டா கருத முடியுமானா கருதலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதை சொல்றாங்க, டீமிங் ப்ரொவிஷன் சொல்றாங்க. எப்ப எல்லா சமயம் கருத முடியுமானா இல்ல. எப்ப அப்படின்னா if the conditions mentioned in this section are satisfied in relation to the information and computer in question and shall be admissible in any proceedings without further proof or production of the original as evidence of any contents of the original or of any fact stated therein of which direct evidence would be admissible. So அதுக்கு டைரக்டா எவிடன்ஸ் விட முடியும்னா அந்த டைரக்ட் எவிடன்ஸ் விடுவதற்கு எதெல்லாம் நம்ம அனுமதிப்போமோ அதை இந்த பிரிண்ட் அவுட் மூலமாகவோ ஆப்டிகல் ஆர் மேக்னெட்டிக் டிவைசஸ் மூலமாகவோ நாம ப்ரூவ் பண்ணலாம். அதையும் நாம் ஒரு ஆவணமாக கருத வேண்டும், ஆவண சாட்சியமாக கருத வேண்டும் அப்படின்னு இந்த செக்ஷன்ல ஒரு டீமிங் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அந்த டீமிங் ப்ரொவிஷன்ஸுக்கு கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணோம். என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, the conditions referred to in subsection 1 in respect of a computer output shall be the following, namely. So இந்த 2ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். எது? இந்த அவுட்புட், இந்த கம்ப்யூட்டர் அவுட் என்ன 4 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், the computer output containing the information was produced by the computer during the period over which the computer was used regularly to store or process information for the purpose of any activities regularly carried on over that period by the person having lawful control over the use of the computer. இது என்னன்னா, இந்த கம்ப்யூட்டர் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கும்போது யூஸ்ல இருக்கணும். ஒரு செயல்பாட்டில் இல்லாத கம்ப்யூட்டர்ல இருந்து யூ cannot generate anything, it must be in a use. அது வந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டராக இருக்கணும். அததான் அந்த செக்ஷன்ல சொல்றாங்க. ரெண்டாவது, during the set period information of the kind contained in the electronic record or of kind from which the information so contained is derived was regularly fed into the computer in the ordinary course of the set activities. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ்ல போட்டுருக்கணும். இப்போ வந்து எதுக்காக இதை போடுறாங்கன்னா, நீங்க இன்ஃபர்மேஷனை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும் ஈஸியா. ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து நார்மலா இப்ப நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல வந்து மேனிபுலேட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஒரு அடித்தல் திருத்தல் எழுதுறாங்க அல்லது ஒயிட்னர் போட்டு எழுதுறாங்க அப்படின்னா இது டேஞ்சிபிளா இருக்கும், நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். ஆனா இதுவே ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு நமக்கே தெரியும், ரொம்ப ஈஸியா மாத்திடலாம். நீங்க வந்து ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல்ல வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டு ஒண்டர் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஒண்டரை நீங்க கண்ட்ரோல் ஹச் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா 2 பாக்ஸ் ஓபன் ஆகும். எங்கெங்கெல்லாம் ஒண்டர் வருதோ அங்கெல்லாம் தண்டர்னு மாத்து அப்படின்னு நீங்க ஒரு கமாண்ட் என்டர் தட்டி தண்டர்னு மாறி போயிடும். ஸோ இந்த மாதிரி சொல்லணும்னா, இந்த நண்பன் ஒரு படம் வந்தது. அந்த நண்பன் படத்துல வந்து அந்த சத்யன் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ஸ்பீச் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஸ்பீச்சை வந்து இவர் என்ன பண்ணுவாரு, விஜய் போய் ஒரு சின்ன கமாண்ட் கொடுத்து மாத்திடுவாரு. கல்விங்கிற இடத்தெல்லாம் கல்வினும் வேற ஏதோ அப்படி மாத்தி விட்டுருவாரு. அவர் அதை பார்க்காம போய் படிச்சு அந்த மேடையில அசிங்கப்படுவார். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு கமாண்ட் போதும் இந்த என்டையர் ஸ்பீச்சை வந்து கெடுக்க முடியும், என்டையர் இன்ஃபர்மேஷனை மேனிபுலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ரொம்ப வொலாட்டைல் மெமரி இது. இந்த இன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் வொலாட்டைல்ங்கிறதுனால it must be done in a
ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, throughout the material part of the said period the computer was operating properly, or if not, then in respect of any period in which it was not operating properly or was out of operation during that part of the period was not such as to affect the electronic record or the accuracy of its contents. And ஸோ மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் வந்து செயல்படக்கூடிய நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1 + 1 = 2 வருதா இல்லையா, இதுதான் கம்ப்யூட்டருடைய ஆபரேஷன். இந்த 1 + 1 = 2 வந்தா அது நார்மல் நிலையில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் கரப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கே தெரியும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம என்ஷூர் பண்ணோம். The information contained in the electronic record reproduces or is derived from such information fed into the computer in the ordinary course of the said activities. இப்போ நம்ம ரீப்ரொடியூஸ் பண்றோம்னு சொல்றோம் பாருங்க. ரீப்ரொடியூஸ்ங்கிறது என்ன? இப்போ நம்ம பிரிண்ட் எடுக்கிறது, பென் டிரைவ்ல போட்டு எடுக்கிறது, சிடில வந்து ரைட் பண்றது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். ஒரு ஸ்மால் கமாண்ட் போதும். நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம், சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பண்ணீங்கன்னா, இங்க இந்த காப்பி ஆகும்போது இங்க எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் ஒய் ஒய்னு ஆயிரணும் அப்படின்னு ஒரு கமாண்ட் போட்டுட்டீங்கன்னா, எனி சிடி உள்ள போட்டா அது என்ன ஆயிடும்? எக்ஸ்எல் எல்லாம் ஒய்யா மாதிரி காப்பி ஆயிடும். இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம் சேஞ்ச் தி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். ஸோ அது மாதிரி நாலு கண்டிஷன்ஸை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எதை என்ஷூர் பண்ணணும்னா, இன்டெகிரிட்டிங்கிறதுனா டேட்டாவோட இன்டெகிரிட்டி. நம்ம எதை ஃபெட் பண்ணணுமோ அதே இன்ஃபர்மேஷன் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கு பேர் தான் டேட்டா இன்டெகிரிட்டி. இந்த டேட்டா இன்டெகிரிட்டி மஸ்ட் பி என்ஷூர்ட். அதை தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்க. இந்த இதுல 4 கண்டிஷன்ஸையும் அவங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, டேட்டா மஸ்ட் பி இன்டெகிரிட்டி இருக்கணும். இட் சுட் நாட் பி காம்ப்ரமைஸ்டு டேட்டானா என்ன? இப்போ வந்து ஒரு டேட்டாக்குள்ளார ஒரு ஹேக்கரோ அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டியோ அன்ஆத்தரைஸ்டு யூசரோ கேன் மேக் சேஞ்சஸ். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இந்த இன்டெகிரிட்டி வில் லூஸ். இன்டெகிரிட்டி போயிடும். இந்த இன்டெகிரிட்டி போயிடுச்சுன்னா இட் cannot be relied upon. ஸோ அந்த காரணத்துக்காக என்ன சொல்றாங்க, இந்த A to D சொல்றாங்க, இட் மெயின்லி ஸ்பீக்ஸ் அபவுட் தி இன்டெகிரிட்டி ஆஃப் அ டேட்டா. இன்டெகிரிட்டி ஆஃப் த டேட்டா என்ன? அப்படியே நம்ம என்ன ஃபெட் பண்ணமோ அதுவே உள்ள இருக்கணும். வேற எதுவும் குறுக்கல ஒரு இன்டர்போலேஷனோ மேனிபுலேஷனோ எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் இன்டெகிரிட்டின்னு சொல்றோம். ஸோ இந்த 2 என்ஷூர்ஸ் டேட்டா இன்டெகிரிட்டி. அந்த இன்டெகிரிட்டியை நம்ம என்ஷூர் பண்ணிட்டோம்னா then it becomes என்ன ஆகுது? then it becomes ஒரு எவிடன்ஸாக கருதுவதற்கான ஒரு இதாயிடுதுன்னு சொல்லி செக்ஷன் 65B(1) சொல்லுது. இந்த 4 கண்டிஷன்ஸ் ஃபுல் பண்ணணும். சரி, அடுத்தது இதை எப்படி ப்ரூவ் பண்றது? இந்த 4 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னு எப்படி ப்ரூவ் பண்றது? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லிட்டா இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக வேர் ஓவர் எனி பீரியட் the function of storing or processing information for the purpose of any activities regularly carried on over that period as mentioned in class A of section 2 was regularly performed by computers. நம்ம ரெகுலரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும், ஆர்டினரி கோர்ஸ்ல ஃபெட் பண்ணிருக்கணும்லாம் சொன்ன பாருங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு 3ல சொல்றாங்க. by a combination of computers operating over that period. combination of computerங்கிறது நெட்வொர்க். ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரும் நெட்வொர்க்கிங்ல இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம மொபைல் போன் பண்ற பாருங்க, மொபைல் பேங்கிங் பண்ணும்போது நம்ம மொபைல் இஸ் அ கம்ப்யூட்டர் டிவைஸ், அந்த பேங்கோடைய சர்வர் இஸ் அ கம்ப்யூட்டர் டிவைஸ். இந்த ரெண்டும் நெட்வொர்க்கிங் ஆயிடும். நம்ம அதுல இருக்கக்கூடிய டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும் ஃபார் a limited purpose. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ரேட்டிங் ஓவர் த பீரியட் ஆர் பை டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ரேட்டிங் இன் சக்சஷன் ஓவர் தட் பீரியட். பை டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்னா XYZ இப்படி. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அப்கிரேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு முறையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம், அப்கிரேட் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி சக்சஷன்ல வருதுன்னு வச்சுங்க. இப்போ கன்வீனியன்ஸ், இப்போ Windows 8 போட்டுருவோம், அதுக்கப்புறம் Windows 10 வரும், அதுக்கப்புறம் Windows NT வரும், இப்படி ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். இப்போ மாத்திரம் இப்படி சக்சஸிவா ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் தி யூஸ்
வந்து என்ன சொல்றது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா பண்றதுக்காக நமக்கு வந்து கம்ப்யூட்டர் நம்ம மாத்துறோம், சக்சஸிவா மாத்துறோம் அப்படின்னா அந்த சக்சஸிவ் கம்ப்யூட்டர் எந்தெந்த அந்த பீரியட்ல இருந்தக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே கணக்கில் வச்சுக்கணும். பை டிஃபரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ரேட்டிங் இன் சக்சஷன் ஓவர் தட் பீரியட், நாட் ஒன்லி தட் கம்ப்யூட்டர் பட் ஆல்சோ என்ன பண்ணோம் காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அது அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய எல்லா காம்பினேஷன்ஸையும் நம்ம பார்க்கணும். இன் எனி அதர் மேனர் இன்வால்விங் த சக்சஸிங் ஆபரேஷன் ஓவர் தட் பீரியட் இன் வாட் எவர் ஆர்டர் of one or more computers and one or more combinations of computers. All the computers used for that purpose during that period shall be treated for the purpose of this section as constituting a single computer. Computer shall be constituted accordingly. So ஒரு முறை கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டோம்னா that includes all the computer in network அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நெட்வொர்க்கிங்ல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸும் எல்லா காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸையும் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்யூட்டர் நம்ம இங்க ரெஃபர் பண்றோம். இங்க மேல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, கம்ப்யூட்டர் வந்து ஆபரேஷனலா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும்னா இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அத்தனை கம்ப்யூட்டருமே ஆபரேஷன்ல இருக்குன்னு கொண்டு வரணும். அதுதான் அந்த 3ல சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நீங்க நம்ம பேங்க் போயிருந்தா நம்ம பார்க்க முடியும். பேங்க்குக்கு போனோம்னா சிங்கிள் விண்டோ ஆபரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று உண்டு. சிங்கிள் விண்டோ ஆபரேட்டிங் சிஸ்டம் என்னன்னா அங்க வந்து ஒரு 5-6 கவுண்டர் இருக்கும். 5-6 கவுண்டர்லயுமே அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து அக்சஸ் பண்ண முடியும். முன்னெல்லாம் நீங்க மேனுவலா இருந்த காலங்களில் போனீங்கன்னா ஒரு 4-5 டேபிள் இருக்கும். டெல்லர், கேஷியர், மேனேஜர் அப்படின்னு ஒவ்வொரு டேபிள் இருக்கும். அந்த ஒவ்வொரு டேபிள்லயும் ஒரு வேலை தான் பண்ணுவாங்க. நீங்க கேஷியர்கிட்ட போனீங்கன்னா செக் கொடுக்கலாம், வாங்கலாம், பணம் கொடுக்கலாம், வாங்கலாம், அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. எல்லா டிரான்சாக்ஷனுமே சிங்கிள் விண்டோல பண்ணிடலாம். இது பேங்கிங், நான் பேங்கிங் எல்லாத்தையுமே சிங்கிள் விண்டோல பண்ணலாம். அப்படி சிங்கிள் விண்டோல பண்ணும் பொழுது ஆல் தீஸ் கம்ப்யூட்டர்ஸ், இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு நெட்வொர்க்கிங்ல இருக்கும். அது வந்து இன்டர்நெட்டா இருக்கலாம், இன்ட்ராநெட்டா இருக்கலாம், எப்படியோ ஒண்ணு மொத்தத்துல அது நெட்வொர்க்கிங்ல இருக்கும். நெட்வொர்க்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறோம்னா இட் வில் ப்ராசஸ் த்ரூ வேரியஸ் கம்ப்யூட்டர்ஸ். அப்படி இருந்ததுன்னா எல்லா கம்ப்யூட்டருமே கரெக்டா இருக்கணும். சப்போஸ் ஒரு நெட்வொர்க்கிங்ல ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு வைரஸோ அல்லது ஒரு மால்வேரோ அல்லது ஒரு ஸ்பைவேரோ அல்லது ஒரு ரான்சம் வேரோ ஏதோ ஒரு மால்வேர் இருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட இன்டெகிரிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா தென் இட் cannot be relied upon before the court. So இந்த டேட்டா இன்டெகிரிட்டிங்கிறது இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரூவிங் ஏ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். ஸோ அதுக்காக இந்த 3ல இருக்கக்கூடிய இந்த மேல சொல்லியிருக்கோம் இல்லையா கம்ப்யூட்டர்னு சொல்றது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். எதை இந்த 3ல இருக்கக்கூடிய எல்லா காம்பினேஷனையும் சேர்த்துக்கிட்டா தான் சிங்கிள் கம்ப்யூட்டர் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி செக்ஷன் சப்செக்ஷன் 3 சொல்றது. அடுத்தது இப்பதான் நம்ம ஆக்சுவல் பார்ட்டுக்கு வரோம். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஒரு லேமேன், ஒரு கம்ப்யூட்டர் தெரியாத கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட் போய் சொன்னோம்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. கம்ப்யூட்டர்ன்றாங்க, இன்புட்ன்றாங்க, அவுட்புட்ன்றாங்க, கம்ப்யூட்டர் வந்து கரெக்டா இருக்கணும்ன்றாங்க, இன்ஃபர்மேஷன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றாங்க, டேட்டா இன்டெகிரிட்டின்றாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். இத நீதிமன்றத்துக்குமே அந்த கன்ஃபியூஷன் உண்டு. நீதிமன்றமே எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நீதிமன்றம் இஸ் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இட் இஸ் எக்ஸ்பர்ட் இன் லா. ஸோ அதனால இந்த விஷயங்களை எப்படி என்ஷூர் பண்றது, ஆத்தென்டிகேட், அதுக்கு பேர் தான் ஆத்தென்டிகேஷன் சொல்றோம். இந்த ஆத்தென்டிகேஷனை எப்படி பண்றது, இந்த டேட்டா இன்டெகிரிட்டியை எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது தான் சப்செக்ஷன் 4 சொல்லுது. இன் எனி ப்ரொசீடிங்ஸ் where it is desired to give a statement in evidence by virtue of this section, a certificate doing of the following things, that is to say, identifying the electronic record containing the statement and describing the manner in which it was produced, giving such particulars of any device involved in the production of that electronic record as may be appropriate for the purpose of showing that the electronic record was produced by a computer, dealing with any of the matters to which the conditions mentioned in subsection 2 relate, and purporting to be signed by a person occupying a responsible official position in relation to the operation of the relevant device or the management of the relevant activities, whichever is appropriate, shall be